இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு மகிமை நேரம் மூலமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் முதல் தரிசனம் பெற்ற ஒரு பெண்மணியை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் நம்மோடு ஆவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மை தேற்றுகிறவராக காணப்படுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உண்மையான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே அவர் உயிரோடு நான் மூன்றாம் நாள் எழும்புவேன் என்று சொல்லி அவர் சொன்னதை எல்லா சீஷர்களும் கேட்டிருந்தார்கள், அவரோடு இருந்தவர்களெல்லாம் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி அங்கே காணப்படுகின்றது. முதலில் இந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவோடு இருந்த சீசர்கள் பேதுருவாக இருக்கலாம், இல்லை யோவானாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் யாக்கோபாக இருக்கலாம், இவர்கள் நெருங்கி இருந்த சீசர்கள். அவர்கள் எல்லாம் முதலாக இயேசுவை கண்டு தரிசித்திருக்க வேண்டும். ஆனால் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாக அவர் தரிசனமானார் யாருக்கு என்று சொன்னால் இந்த மகதலேனா மரியாள் என்ற பெண்மணிக்கு தான் அவர் தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த பெண் அப்ப எவ்வளவு ஆசையோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்போ அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் காத்திருந்தபடியினார். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 1ஆவது வசனத்திலே காலையில் அதிக இருட்டோடு அவள் கல்லறைக்கு போனாள் என்று அங்கே பார்க்கின்றோம். அதிக இருட்டோடே. பொதுவாக பெண்கள் இருட்டில் தனியே வழி செல்வது வழக்கம் என்று, அதிலும் மயானத்திற்கு நேராக அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு நேராக பெண்கள் அதிகாலையிலே செல்வது என்பது ஒரு கூடாத காரியம். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் அடக்கம் பண்ணப்பட்டவர் இயேசு, அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார், அந்த விசுவாசத்தோடு அவர் கடந்து சென்றார். அவருடைய இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஆசை, எப்படியாவது நான் அவரை தரிசித்தாக வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் கண்டு தரிசித்தாக வேண்டும் என்பதற்காக ஓடோடி செல்கின்றார். இயேசுபிரானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அவரிடத்தில் காணப்பட்டது. நம்மிடத்திலும் அப்படித்தான் அந்த ஆசை காணப்பட வேண்டும். இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசை அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அவரை கண்டு நாம் அவரை தரிசிக்க முடியும், அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஐயா. அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசிப்பதற்காக நான் அவரிடத்திலே ஓடி செல்வேன், முதலாக நான் அவரை பார்ப்பேன், அவரை தரிசிப்பேன் என்று சொல்லி சென்றது நிமித்தமாக அந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் தன்னை காட்டி கொடுத்தார். அவள் முதலாக தரிசித்தார். 2ஆம் வசனத்தை பார்த்துன்னு சொன்னால், கல்லறையிலே கல் புரட்டப்படுவதை பார்த்து ஓடோடி சொல்லி சீரிடத்திலே சொல்கிறார், இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்திருக்கின்றது என்று சொல்லி இவள் போய் சீசர்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை மேலான காரியம் பாருங்கள். ஒரு பெண்ணாக இருந்து அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டது நிமித்தமாக அவள் பார்த்த விஷயத்தை இவள் போய் சீசர்களுக்கு சொல்லுகின்றார். சீசர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்தது என்ன? இயேசுநாதர் மூன்றாம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார் என்று அவள் நம்பினது நிமித்தமாக அங்கே உள்ளே பார்க்கிறார், 2 தேவதூதர்கள் இருக்கின்றார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்கின்றார். அந்த விசுவாசத்தோடு காணப்படுகின்றார், ஓடி வருகின்றார். கல்லறையின் அவர் வெளியே வந்து நிற்கின்றார். கல்கள் புரட்டப்பட்டிருக்கிறது, அங்கே எல்லா காரியங்களும் அங்கே காணப்படுகின்றது. அவர் அழுது கொண்டிருக்கிறார். இயேசுவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள், எங்கே வைத்திருக்கிறீர்கள், நான் போய் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவள் ஏக்கத்தோடு துக்கம் நிறைந்தவர் கண்ணீரோடு காணப்படுகின்றார்.
அங்கே அவர் ஆண்டவரை அங்கே விசாரிக்கின்றார். அவர் பக்கத்திலே தோட்டக்காரனை போல நின்று காட்சி கொடுத்து மரியாளே என்று சொல்லி அழைக்கிறார். எவ்வளவு மேலான காரியம் பாருங்கள். ஒரு பெண்மணி துணிச்சலாக அதிகாலையில் எழும்பி ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுவார், அவரை தரிசிப்பேன் என்று சொல்லி ஓடி சென்றாள். ஐயா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை அப்படி காணப்படுகின்றதா? அதிகாலையில் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி ஓடக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறது. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் எழும்பி அவருடைய சமூகத்தில் அவரை தேடி ஓடுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். மகதலேனா மரியாள் அப்படித்தான். உயிரோடு எழுந்த நாதரை நான் முதலாக கண்டு அவரை தரிசிப்பேன் என்று சொல்லி ஓடின நிமித்தமாக அவரை கண்டால் முதல் பெண்மணியாக அங்கே காணப்பட்டாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்திலேயும் அவரை நாம் தரிசிப்பதிலும் சரி, அவரை மேன்மைப்படுத்துவதிலும் சரி, அவரை ஆராதிப்பதிலும் சரி, முதலாவதாக நீங்களும் நானும் காணப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். முந்தி செல்கின்றவர்கள் தான் வேதத்திலே இடம்பெற்றிருக்கின்றார்கள், முதன்மையானவர்களாக காணப்படுகின்றார்கள். சீசர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. பேதுரு கூடவே இருந்தவன் தான், யாக்கோபு கூடவே இருந்தவன் தான், யோவான் கூடவே இருந்தவன் தான். ஆனாலும் அவர்கள் முதலாக தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அதிகாலையில் எழும்பி ஓடோடி சென்று உயிர்த்தெழுந்த நாதரை நான் தரிசிப்பேன் என்று சொல்லி வாஞ்சியோடு சென்ற நிமித்தமாக தோட்டக்காரரை போல காட்சியளித்து மகதலேனா மரியாள் மரியாளே என்று சொல்லி அங்கே அவர் அழைக்கின்றவர்களாக காணப்படுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதிகாலையிலே அவரை தேடி செல்லும் பொழுது அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். தரிசனம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். ஐயா, அவர் இன்றும் ஆவியானவர் மூலமாய் அசைவாடி கொண்டு தேற்றுகிறவராக ஆவியால் நிரப்புவதற்காக ஐயா இந்த உலகத்தில் நீங்களும் நான் வாழும் பொழுது எத்தனையாக நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் இன்று நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசிப்போமா? அந்த அனுபவம் மனதில் காணப்படுகின்றதா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் அப்பா, ஒரு மரியாள் உம்மை முதலாக தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே ஓடோடி வந்து உம்மை கண்டு தரிசித்தாள். ஆண்டவரே, மோடு கொடுத்த சீசர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லையா? நாங்களும் அதிகாலையில் உம்மை தேடியவர்களாக, உம்மை கண்டுகொள்ளுவர்களாக, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அப்படியே நீ சேரபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை